சோலை ராணி அப்படின்னு ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சு இல்லையா? அந்த பொண்ணோட கதையே இப்போ நான் முழுசாக சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் உண்மையான கதை. நீங்கள் சொல்கிறது எப்படி உண்மையான கதை நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அந்த காலேஜில் படித்த ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுதான் நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து அந்த காலேஜில் படிச்சிருக்கு. அந்த காலேஜில் படித்து முடிச்சுட்டு போன ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அது வெளியில் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த செல்ஃபியை அவங்க ப்ரைவேட்டாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க போல். அதை ஒரு பொண்ணு தான் எதிரி. அது ஒரு பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கா. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற பியூன் அவருக்கு அனுப்பியிருக்கா. அந்த பியூன் என்ன பண்ணியிருக்காரு, பிரின்ஸ்பால்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கா. நான் கேட்குறேன், காலேஜுக்குள்ளே இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது பண்ணியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கணும், கேட்கணும். இல்லை நீங்கள் அந்த பொண்ணு படிக்கலையா கேட்கணும். இது பர்சனல். லவ்ன்றது எல்லாருக்கும் வரும் போகும். யாருக்கும் லவ் வராதெல்லாம் சொல்ல முடியாது. சில பேர் வெளில சொல்லியிருப்பாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே லவ்ன்றது வரும். இதில் என்ன குற்றத்தை கண்டிங்க அந்த பொண்ணை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லி, அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா வர சொல்லி அவங்க அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் பேசியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணோட டெத்துக்கு அந்த காலேஜ் சார்பாக யாருமே போகலை. அந்த பொண்ணோட கிளாஸ்மேட்டில் உள்ள பசங்களை கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயம். ஏன்னா அவங்க காலேஜ் சம்மந்தமாக ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த பொண்ணை கேட்டிருக்கலாம். அது லவ் பண்ணுச்சு, ஸ்டேட்டஸ் வச்சுது. அது ஒரு பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது பியூனுக்கு அனுப்பி அது அங்கே போய் அந்த புள்ள படிக்கலையா நீங்கள் கேட்கலாம். உங்கள் காலேஜ் பேரை கெடுக்கிற அளவுக்கு எதாவது பண்ணிச்சா கேட்கலாம். அது பர்சனலாக தானே வச்சுருந்தது. சரி அப்படியே நீங்கள் கேட்டிங்க, இதை மாதிரி பண்ணாதீங்க போவதீங்கன்னு கண்டித்து விட்டுற வேண்டிய தானே. இதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த கதை. அதனால தான் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தினால என்ன பலன் அப்படின்னா, அந்த பிரின்சிபலை வந்து இப்போதைக்கு அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே தற்கொலை தீர்வு கிடையாது. நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைப்பாங்களே ஒழிய நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் உயிரோடு இருந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை போராடியாது நிரூபிங்க. உடனே தற்கொலை பண்ணிக்காதீங்க. நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பெற்றவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. மற்றவங்க ரெண்டாம் கட்டம் தான். ஐயோ என் பொண்ணு இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்த பொண்ணு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதலே சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தப்படுவாங்க. சூசைட் பண்ணிக்காதீங்க. எல்லாரோடைய பக்கத்துலேயும் அவமானம், படத்தோல்வி எல்லாமே இருக்கும். இப்போ நானே இருக்கேன்னா நான் நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்கேன். என்னோடய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 மூவி படமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய நான் வாழ்க்கையில் கஷ்டம், அவமானம் எல்லாமே தாண்டி தான் நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் அது இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலேன்றது அவமானம்லாம் இருக்கும். அது ஐயோ நமக்கு பெரிய அவமானம் ஆகிடுச்சே, கெட்ட பேர் ஆகிடுச்சுன்னு சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. அது தீர்வு இல்லை.